டிஎன்பிஎஸ்சி படிக்கும் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மத்திய அரசு தொடர்பான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் பார்க்க போறோம். அதாவது டிஎன்பிஎஸ்சில முந்தைய ஆண்டுகள் கேட்கப்பட்ட மத்திய அரசு தொடர்பான வினாக்கள். முதல் கேள்வி, இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் யார்? இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர். ஸோ இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சவங்க டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான் பாத்தீங்கன்னா இந்தியாவோட முதல் குடியரசுத் தலைவர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன், ஜாகிர் ஹுசேன், கிரி, பக்ருதிக் அலி அகமத். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வரிசையில மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு மாத்தி மாத்தி கொடுத்துட்டு இதை அலைன் பண்ண சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால வந்துட்டு இந்த ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. குடியரசுத் தலைவர் பேர் எல்லாத்தையும் வரிசையில் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இரண்டாவது கேள்வி, இந்திய பாராளுமன்றம் டேஸ் அவையை கொண்டதாகும். ஸோ இந்திய பாராளுமன்றம் 2 அவையை கொண்டதாகும். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா லோக்சபான்னு சொல்லக்கூடிய மக்களவை, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ராஜ்யசபான்னு சொல்லக்கூடிய மாநில அவை. ஓகேங்களா? ஸோ இப்ப எத்தனை இந்திய பாராளுமன்றம் பாத்தீங்கன்னா 2 அவைகளை கொண்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவுடைய ஆண்டு வரவு செலவு திட்ட அறிக்கை நாடாளுமன்றத்தில் யாரால் வாசிக்கப்படுகிறது? ஓகேங்களா? சோ இந்தியாவுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆண்டு வரவு செலவு திட்டம் இருக்கும்ல. சோ எல்லா ஃபேமிலிக்கும் ஒரு வரவு செலவு திட்டம் மாதிரி இந்தியாவுக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ அது வந்து நாடாளுமன்றத்தில் யாரால் வாசிக்கப்படுதுன்னு பாத்தீங்கன்னா நிதி அமைச்சர். ஓகேங்களா? சோ இவங்க வந்து வாசிக்கிறதுக்கு முன்னாடி குடியரசுத் தலைவர்கிட்ட என்ன பண்ணணும்? அனுமதி பெற்றிருக்கணும். ஓகேங்களா? நிதி மசோதா அப்படிங்கிறது குடியரசுத் தலைவருடைய பரிந்துரைக்கு பின்னாடிதான் பாத்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்படும். இந்த ஒரு பாயிண்ட் வந்துட்டு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ அந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவருடைய அனுமதி பெற்ற பின்னர் தான் வந்து பாத்தீங்கன்னா மத்திய நிதி அமைச்சர் மக்களவையில அந்த வரவு செலவு திட்ட அறிக்கையை வந்துட்டு சமர்ப்பிப்பார். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா, இந்திய குடியரசுத் தலைவர் தன்னோட ராஜினாமா கடிதத்தை யாரிடம் ஒப்படைக்க வேண்டும்? சோ ஓகேவா? குடியரசுத் தலைவர் கீழே வந்து பாத்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் இருப்பார். ஓகேங்களா? அவருக்கு அடுத்து துணை குடியரசுத் தலைவர் இருப்பார். ஒருவேளை அவரால் உடல்நலை குறைவாலோ வேறு ஏதாவது காரணங்களுக்காகவோ ராஜினாமா செய்யணும்னு நினைச்சார்னா அவருடைய ராஜினாமா கடிதத்தை இந்திய துணை குடியரசுத் தலைவரிடம் கொடுப்பார். ஓகேங்களா? அவர் கீழே யார் இருக்காங்கன்னு பாத்துக்கோங்க. துணை குடியரசுத் தலைவர். அவர்கிட்ட தான் அந்த கடிதத்தை கொடுப்பாரு. நான் ராஜினாமா பண்றேன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா, இந்திய பாராளுமன்றத்துடைய பெயர் என்ன? இந்திய பாராளுமன்றத்தின் பெயர் பாத்தீங்கன்னா சன்ஷாத். இந்திய பாராளுமன்றத்தின் பெயர் சன்ஷாத். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா, மாநிலங்களவை மக்களவைக்கு ஒரு பண மசோதாவை திருப்பி அனுப்பி வைக்க எடுத்துக்கொள்ளும் நாட்கள். ஓகேங்களா? சோ நிதி மசோதாவை திருத்தம் செய்யவோ அல்லது நிராகரிக்கவோ மாநிலங்களவைக்கு அதிகாரம் கிடையாது. நிதி மசோதா மட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் மக்களவையை பேஸ் பண்ணி மட்டுமே தான் இருக்கும். மாநிலங்களை பேஸ் பண்ணி இருக்காது. ஓகேங்களா? சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா மக்களவையில மட்டும்தான் நிதி மசோதாவை அறிமுகப்படுத்த முடியும். ஓகேங்களா? சோ மாநிலங்களவை வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை அவங்களோட சஜஷன் கேட்கலாம்னா மாநிலங்களவை 14 நாட்களுக்குள் ஒப்புதல் அளிக்கலைன்னா ஒப்புதல் பெறாமலேயே சட்டமாகிவிடும். அதான் இங்க கேக்குறாங்க. சோ மாநிலங்களவை மக்களவைக்கு ஒரு பண மசோதாவை திருப்பி அனுப்பி வைக்க எடுத்துக்கொள்ளும் நாட்கள் 14 நாட்கள். ஓகேங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் அதாவது இந்த நிதிங்கிறது பாத்தீங்கன்னா மக்களவை பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்கும். மாநிலங்களவையில வந்துட்டு இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஓகேங்களா? சோ மசோதாவை வந்துட்டு திருத்தம் செய்யறது நிராகரிக்கிறது எல்லாமே மக்களவை தான் இதுல அதிகாரம் ஃபுல் அண்ட் ஃபுல் அதிகாரம் இருக்கு. மாநிலங்களவைக்கு எந்த வித அதிகாரமும் நிதி மசோதாவை பேஸ் பண்ணி கிடையாது. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா, ராஜ்யசபா என்பது பாராளுமன்றத்தின் எந்த அவை? சோ ராஜ்யசபா தான் வந்து பாராளுமன்றத்துடைய மேலவை. ஓகேங்களா? சோ லோக்சபா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா என்னது? கீழவை. பாராளுமன்றத்தில் பண மசோதாவை அறிமுகப்படுத்த டேஸ் யாருடைய முன் அனுமதி தேவைப்படுகிறது? இப்பதான் நம்ம சொன்னோம். ஓகேங்களா? சோ ஆண்டோடைய வரவு செலவு திட்டத்தை எல்லாம் என்ன பண்ணுவார்? குடியரசுத் தலைவரோட அனுமதி பெற்றதுக்கு அப்புறம் தான் நிதியமைச்சர் வந்துட்டு சமர்ப்பிப்பார் மக்களவையில. ஓகேங்களா? அதே மாதிரி பாராளுமன்றத்துடைய மன மசோதாவை அறிமுகப்படுத்துறதுக்கு குடியரசுத் தலைவருடைய முன் அனுமதி தேவைப்படுகிறது. ஓகேங்களா? சோ இது இம்பார்ட்டன்டான பாயிண்ட் பார்த்து வச்சுக்கோங்க. பண மசோதாவை அறிமுகப்படுத்தினாலே குடியரசுத் தலைவருடைய அனுமதி வேணும். ஓகேங்களா? வீட்டுல எப்படி அப்பாவோட அனுமதி வேணுமோ அதே மாதிரி குடியரசுத் தலைவரோட அனுமதி வேணும். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா, பூஜ்ய நேரம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். பூஜ்ய நேரம் வந்துட்டு நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு 1962. மக்களவை கூட்டங்களுக்கு தலைமை தாங்கி நடத்துபவர். ஓகேங்களா? சாரி, மாநிலங்களவை. ஓகேங்களா? சோ மாநிலங்களவை கூட்டங்களுக்கு தலைமை தாங்கி நடத்துபவர் யாருன்னு பாத்தீங்கன்னா எனது துணை குடியரசுத் தலைவர். ஓகேங்களா? சோ இவர் தான் பாத்தீங்கன்னா மாநிலங்களவை தலைவராகவும் செயல்படுகிறார். ஓகேவா? மாநிலங்களவையுடைய தலைவர்னா துணை குடியரசுத் தலைவர் தான். ஓகேங்களா? அப்பதான் வந்துட்டு மாநிலங்களவை கூட்டங்களுக்கு தலைமை தாங்கி நடத்துபவர் வந்து பாத்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர். இதே மக்களவை கூட்டங்களுக்கு தலைமை தாங்கி நடத்துபவர் யாருன்னு கேட்டாங்கன்னா சபாநாயகர். ஓகேங்களா? சோ மாநிலங்களவைக்கு யாரு, மக்களவைக்கு யாரு, தனித்தனியா பார்த்து வச்சுக்கணும். சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா, நிதி மசோதாக்களை மாநில அவை எத்தனை நாட்கள் மட்டும் தாமதப்படுத்தலாம்? சோ இப்பதான் பார்த்தோம். கொஸ்டின் அதே வந்துட்டு எனது உல்டாவா கேட்டிருக்காங்க. சோ 14 நாட்கள் மட்டுமே தாமதப்படுத்த முடியும். ஓகேங்களா? சோ நிதி மசோதாவை வந்துட்டு மக்களவையில மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும். இதை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கணும். ஓகேங்களா? கூற்று காரணத்துல கேட்பாங்க. நெக்ஸ்ட் ஒன், லோக்சபாவிற்கு இணையான அதிகாரத்தை ராஜ்யசபா பெற்றிருப்பது.
லோக்சபாவுக்கு என்ன அதிகாரம் இருக்கோ ஓகேங்களா. இப்ப நிதியில எல்லாம் பாத்தீங்கன்னா ராஜ்யசபாவுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. நிதி மசோதாவை பொறுத்த வரைக்கும் அது லோக்சபாவுக்கு இணையான அதிகாரத்தை ராஜ்யசபா பெற்றிருப்பது எதுலன்னு பாத்தீங்கன்னா அரசியல் அமைப்பை திருத்துவதில். ஓகேங்களா. சோ அதோட அரசியல் அமைப்பு இருக்குன்னா அதை திருத்துவதில் லோக்சபாவுக்கு இணையான, அதாவது இந்த மக்களவைக்கு இணையான அதிகாரத்தை மாநிலங்களவை பெற்றிருக்கிறதுங்கிறாங்க. ஓகேங்களா. ஆனா நிதி மசோதாவுல என்னது ராஜ்யசபாவுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் நிதி மசோதா வந்து பாத்தீங்கன்னா லோக்சபா பேஸ் பண்ணி தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா தமிழகத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி முறை எத்தனை அமல்படுத்தப்பட்டுள்ளது. சோ தமிழகத்துல குடியரசுத் தலைவர் ஆட்சிங்கிறது எத்தனை முறை அமல்படுத்தப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. சோ எத்தனை முறைன்னு பாத்தீங்கன்னா 4 முறை வந்து பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டுள்ளது. ஓகேங்களா. நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றுவதன் மூலம் பெரும்பான்மை கட்சி இல்லாது. ஓகேங்களா. சோ பெரும்பான்மையான இது இல்லாம இருக்கிறது. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஆளுநர் வந்துட்டு என்னது அந்த ஆட்சியை கலைக்கிற அதிகாரம் இருக்குது. சோ அதனால அங்க வந்து குடியரசுத் தலைவரோட ஆட்சி ஏற்படுத்தப்படும். சோ தமிழகத்துல இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 4 முறை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பின்வருவனவற்றுள் சரியானதை தெரிவு செய்க. குடியரசுத் தலைவர் நாட்டின் தலைவர் ஆவார். நாட்டின் நிர்வாக அதிகாரங்கள் யாவும் குடியரசுத் தலைவரிடம் உள்ளது. ஓகேங்களா. சோ சரியானது என்ன பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே சரியானது. நாட்டோட தலைவர் அவர் தான். சோ நிர்வாக அதிகாரங்கள் எல்லாமே குடியரசுத் தலைவர்கிட்ட தான் இருக்கு. 1 மற்றும் 2. நெக்ஸ்ட் நாடாளுமன்றத்தின் இரு கூட்டங்களுக்கு இடையில் இருக்கும் கால இடைவெளி. ஓகேங்களா. சோ 2 கூட்டங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய கால இடைவெளி எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. சோ 6 மாதங்கள். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பொறுத்துக. சோ வரவு செலவு கூட்டத்தொடர் வந்து பாத்தீங்கன்னா மக்களவை. ஓகேங்களா. பருவகால கூட்டத்தொடர் பிப்ரவரி. சோ இதுல அப்படியே பொருத்திக்கலாம். ஓகேங்களா. சோ வரவு செலவு கூட்டத்தொடர்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பிப்ரவரி மாசம் வரும். ஓகேங்களா. சோ பிப்ரவரியில தான் வந்துட்டு இந்த பட்ஜெட் எல்லாம் வந்துட்டு தாக்கல் பண்றது. அடுத்து பருவகால கூட்டத்தொடர்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலை முதல் செப்டம்பர். பருவகால கூட்டத்தொடர்னா ஜூலை டு செப்டம்பர். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஏ இங்க வரும். ஓகேங்களா. சோ இது வந்து பி. ஓகேங்களா. சோ பண மசோதானால என்னது எங்க சப்மிட் பண்ணுவாங்க, மக்களவையில தான் சப்மிட் பண்ணுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சி. குளிர்கால கூட்டத்தொடர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் மற்றும் டிசம்பர்ல தான் பாத்தீங்கன்னா குளிர்கால கூட்டத்தொடர். ஓகேங்களா. சோ இந்த மாதிரி. ஓகேங்களா. CABD. ஓகேங்களா. சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ராஜ்யசபாவில் 3 பங்கு உறுப்பினர்கள் டேஸ் ஒரு முறை ஓய்வு பெறுகிறார்கள். ஓகேங்களா. சோ ராஜ்யசபால வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பதவி காலம் 6 ஆண்டுகள். ஓகேங்களா. அந்த சபையில, அதாவது இந்த மாநிலங்களவையில வந்து பாத்தீங்கன்னா மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் ஒவ்வொரு 2 ஆண்டுக்கு முறை வந்து ஓய்வு பெறாங்க. ஓகேங்களா. சோ இதனால தெளிவா படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா. ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்துட்டு பாத்தீங்கன்னா ஓய்வு பெறுவாங்க மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள். சோ அவங்களோட பதவி காலம் 6 ஆண்டுகள். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இந்திய ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கும் அமைப்பு. சோ இந்திய ஜனாதிபதி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு மறைமுக தேர்தல் தான், நேரடி தேர்தல் கிடையாது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவ அடிப்படையில தான் பாத்தீங்கன்னா இந்த ஜனாதிபதியோட தேர்தல் நடக்கும். ஓகேங்களா. சோ வந்து தேர்ந்தெடுக்கும் அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா தேர்வர் குழு. நெக்ஸ்ட் வந்து பாராளுமன்றத்தில் உள்ள குழுக்களில் மிகப்பெரிய குழு எது. சோ பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய குழுக்களே மிகப்பெரிய குழு எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மதிப்பீட்டு குழு தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் குடியரசுத் தலைவர் அதிகாரம் தொடர்பாக எந்த வாதம் தவறு என கருதப்படுகிறது. சோ குடியரசுத் தலைவர் 2 அவையிலுமே உரை நிகழ்த்த முடியும். ஓகேங்களா. கரெக்ட். தவறுதான் கேட்டிருக்காங்க. குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றத்தின் 2 அவைகளுக்கும் செய்திகளை அனுப்ப முடியும். ஓகேங்களா. கரெக்ட். நாடாளுமன்ற கூட்டத்தொடரை குடியரசுத் தலைவர் தலைமை தாங்கி நடத்த முடியும். சோ யார் தலைமை தாங்கி நடத்துவான்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர், அதாவது சபாநாயகர் தான் இதை தலைமை தாங்கி நடத்துவார். குடியரசுத் தலைவர் கிடையாது. மாநிலங்களவையில் கூட்டம் நடத்தவும் ஒற்றி வைக்கவும் எனது குடியரசுத் தலைவரால் முடியும். ஓகேங்களா. கரெக்ட். சோ தவறானது எதுன்னா ஆப்ஷன் சி தான். தலைமை தாங்கி நடத்துபவர் சபாநாயகர். சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா டேஸ் பங்கு பெரும்பான்மையில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவதன் மூலமாக புதிதாக ஒரு அகில இந்திய பணியை உருவாக்கும் அதிகாரம் மாநிலங்களவைக்கு உள்ளது. ஓகேங்களா. எவ்வளவு பெரும்பான்மை பாத்தீங்கன்னா 3/2 பங்கு பெரும்பான்மையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுவதன் மூலமாக புதிதான ஒரு அகில இந்திய பணியை உருவாக்கும் அதிகாரம் மாநிலங்களவைக்கு உள்ளது. ஓகேங்களா. சோ 3/2 பங்கு. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஒரு மாநிலத்தில் நிதி மசோதா அறிமுகப்படுத்தப்படுவது. சோ பாராளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் நிதி மசோதாங்கிறது மக்களவையை பேஸ் பண்ணி இருக்கும். ஒரு மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் நிதி மசோதா, பண மசோதா எதை பேஸ் பண்ணிருக்குன்னா சட்டப்பேரவையை பேஸ் பண்ணிருக்கும். ஓகேங்களா. சோ அங்க ராஜ்யசபானா இங்க சட்ட மேலவை, அங்க லோக்சபானா இங்க சட்டப்பேரவை. சோ அங்க என்ன இருக்கோ அதேதான். ஓகேவா. லோக்சபால தான் வந்துட்டு நிதி மசோதாவை அறிமுகப்படுத்துவாங்க. இங்க அதே மாதிரி சட்டப்பேரவையில தான் பாத்தீங்கன்னா பண மசோதாவை அறிமுகப்படுத்துவாங்க. நெக்ஸ்ட் ஒன் மாநிலங்களவை உறுப்பினர்களை யார் தேர்ந்தெடுக்கின்றனர். சோ மாநிலங்களவை உறுப்பினர்களை யாரு தேர்வு செய்யப்பட்ட மாநில சட்டசபை உறுப்பினர்கள். ஓகேங்களா. சோ தேர்வு செய்யப்பட்ட மாநில சட்டசபை உறுப்பினர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க.
சோ தமிழகத்திலிருந்து வந்து அதாவது தமிழ்நாட்டில இருந்து பாத்தீங்கன்னா மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படுற உறுப்பினர்கள் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பேர்னா 18 பேர். ஓகேங்களா. சோ மக்களவைக்குனா 39. ஓகேங்களா. சோ மாநிலங்களவை உறுப்பினர்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தேர்வு செய்யப்பட்ட மாநில சட்டசபை உறுப்பினர்கள் தான் தேர்வு செய்யப்படுறாங்க. தமிழ்நாட்டில இருந்து 18 உறுப்பினர்களை நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கிறோம். ஓகேவா. மாநிலங்களவை உறுப்பினர்களாக 39 பேரை வந்து பாத்தீங்கன்னா மக்களவை உறுப்பினர்களாக தேர்ந்தெடுத்து அனுப்புறோம். ஓகேங்களா. சோ மக்களவை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்புறவங்க. இந்த மாநிலங்களவைங்கிறது பாத்தீங்கன்னா இந்த தேர்வு செய்யப்பட்ட மாநில சட்டசபை உறுப்பினர்கள் அவங்க தேர்ந்தெடுத்து அனுப்புறதுதான் இந்த 18 பேர். சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா எத்தனை உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவைக்கு நியமிக்கிறார்? சோ மாநிலங்களவைக்கு வந்து பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் 12 பேரை நியமிப்பாரு. சோ கலை, இலக்கியம், அறிவியல் சோ இதுல சம்பந்தப்பட்ட ஓகேங்களா இந்த துறைகள்ல சிறந்து விளங்கக்கூடிய ஒரு 12 பேரை வந்து பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் மாநிலங்களவைக்கு நியமிப்பார். ஓகேங்களா. சோ மாநிலங்களவை உறுப்பினர்களாக சோ மொத்தம் 250 இருக்கும். ஓகேங்களா. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா 12 பேர்த்த வந்துட்டு குடியரசுத் தலைவர் நியமிப்பார். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கீழ்கண்டவற்றுள் எது தவறான விடை? குடியரசுத் தலைவர் இந்தியாவின் குடிமகனாக இருக்க வேண்டும். கரெக்ட். ஓகேங்களா. குடியரசுத் தலைவர் 30 வயது முடிந்தவராக இருக்க வேண்டும். ஓகேங்களா. சோ தவறான ஒன்று 35 வயது பூர்த்தியானவராக இருக்க வேண்டும். குடியரசுத் தலைவர் மக்களவை உறுப்பினருக்குரிய தகுதி பெற்றிருக்க வேண்டும். கரெக்ட். குடியரசுத் தலைவர் அரசாங்கத்தில் ஊதியம் பெறும் பதவியில் இருக்கக்கூடாது. ஓகேங்களா. சோ 2 தான் வந்துட்டு தவறான ஒன்று. 35 ஓகேங்களா. சோ வந்து 30ங்கிறது மாநிலங்களவை உறுப்பினர்களை சேர்ந்தது. ஓகேங்களா. சோ அவங்க தான் பாத்தீங்கன்னா 30 வயது. சோ இதை மக்களவைனா 25. ஓகேங்களா. குடியரசுத் தலைவர் 35, துணை குடியரசுத் தலைவர்ல 35. நெக்ஸ்ட் ஒன் தற்போதைய மாநிலங்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை. சோ பாத்தீங்கன்னா 250. தற்போதைய மாநிலங்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை 250. சோ 12 பேரை வந்துட்டு இந்த மாநிலங்களவை உறுப்பினர்களை 12 பேரை குடியரசுத் தலைவர் வந்து பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுப்பாரு. கேள்வி நேரம் என்பது கேள்வி நேரம் என்பது 2 அவைகளிலும் உள்ள முதல் அமர்வின் முதல் மணி நேரம். 2 அவைகளும் அதாவது லோக்சபா, ராஜ்யசபால இருக்கக்கூடிய முதல் அமர்வுடைய முதல் மணி நேரம் தான் வந்து பாத்தீங்கன்னா எனது கேள்வி நேரம். இந்திய திட்டக்குழுவின் தலைவர். இந்திய திட்டக்குழுவுடைய தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பிரதம மந்திரி. ஓகேங்களா. சோ நிதி ஆயோக்னு சொல்றோம்ல திட்டக்குழுவோட தலைவர் வந்து பாத்தீங்கன்னா பிரதம மந்திரி. நெக்ஸ்ட் ஒன் மத்திய பொது பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமனம் செய்பவர் குடியரசுத் தலைவர். ஓகேங்களா. சோ மத்திய பொது பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமனம் செய்பவர் குடியரசுத் தலைவர். சோ இந்த குடியரசுத் தலைவரால யார் யார் நியமிக்கப்படுறாங்கன்னா பார்த்து வச்சுக்கணும். அதாவது மாநில ஆளுநர்கள், உச்ச நீதிமன்ற, உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதிகள், ஓகேங்களா, இந்திய அரசுடைய தலைமை வழக்குரைஞர்கள், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தலைமை கணக்கு தணிக்கையாளர்கள், இந்திய தலைமை தேர்தல் ஆணையர், ஓகேங்களா, அதுக்கப்புறம் அவங்களுக்கு கீழே வேலை செய்யற 2 தேர்தல் ஆணையர்கள், மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்துடைய தலைவர், ஓகேங்களா, அவங்களோட உறுப்பினர்கள், மற்ற நாடுகளுக்கான தூதர்கள், ஓகேங்களா, உயர் ஆணையர்கள், இவங்க எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் நியமனம் செய்வார். ஓகேங்களா. சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இந்திய உச்சநீதிமன்றத்தின் துவக்க அமர்வு எப்பொழுது நடைபெற்றது? ஓகேங்களா. சோ துவக்க அமர்வு பாத்தீங்கன்னா 28 ஜனவரி 1950. ஓகேங்களா. சோ புதுடில்லியில அமைஞ்சிருக்கு இந்த உச்சநீதிமன்றம். சோ இது வந்துட்டு துவங்கப்பட்ட நாள் 1950 ஜனவரி 28. ஓகேங்களா. உச்சநீதிமன்ற நீதிபதிகளோட ஓய்வு பெறும் வயது. சோ உச்சநீதிமன்ற நீதிபதிகளோட ஓய்வு பெறும் வயது பாத்தீங்கன்னா 65. நெக்ஸ்ட் ஒன் பின்வரும் எந்த வருடத்தில் இந்திய உச்சநீதிமன்றம் தொடங்கி வைக்கப்பட்டது? சோ இப்பதான் பார்த்தோம். உச்சநீதிமன்றம் துவக்கப்பட்டது 1950 புதுடில்லியில. எப்ப? ஜனவரி 28. 26 போட்டக்கூடாது, 28. நெக்ஸ்ட் ஒன் இந்தியாவுடைய அட்டார்னி ஜெனரல் யாரால் நியமிக்கப்படுகிறார்? ஓகேங்களா. சோ இப்பதான் பார்த்தோம். ஓகேங்களா. சோ யார் வந்துட்டு குடியரசுத் தலைவரால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்னு சொல்லிட்டு இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞர், ஓகேங்களா, தலைமை கணக்கு தணிக்கையாளர், இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா யாரால் நியமிக்கப்படுறாங்க? இந்திய ஜனாதிபதியினாலதான். ஓகேவா. சோ அட்டார்னி ஜெனரல் யாரால் நியமிக்கப்படுகிறார்? இந்திய ஜனாதிபதி, குடியரசுத் தலைவர். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரதமர் மற்றும் அமைச்சர்கள் பாராளுமன்றத்திற்கு பொறுப்பு என்பது நேரடியாகவும் தொடர்ந்து மற்றும் கூட்டாகவும். அதாவது பிரதமரும் அமைச்சர்களும் பாத்தீங்கன்னா எனது மக்களவைக்கு என்ன பண்ணுவாங்க? நேரடியாகவும் கூட்டாகவும் எனது பொறுப்பானவர்கள் சொல்லி போட்டிருப்பாங்க ஒரு லைன். அந்த லைன்ல நல்லா படிச்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஏற்படும் சிக்கல்கள் குறித்து துணை குடியரசுத் தலைவர், ஓகேங்களா, அவங்களோட தேர்தலில் ஏற்படும் சிக்கல்கள் குறித்து இறுதி முடிவெடுப்பது யார்? சோ யாருன்னு பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் தான் அதற்கான இறுதி முடிவெடுக்கும். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா கூற்று. இந்திய நாடாளுமன்றம் ஈரவைகளை கொண்டதாகும். சோ கரெக்ட். ஓகேங்களா. லோக்சபா, ராஜ்யசபாங்கிற 2 அவை. கீழவையாக மக்களவையும் மேலவையாக மாநிலங்களவையும் அமையும் உள்ளன. ஓகேங்களா. சோ ரெண்டுமே கரெக்ட். A மற்றும் R இரண்டும் உண்மையாகும். R என்பது Aவின் சரியான விளக்கமாகும். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இந்திய உச்சநீதிமன்றம் அமைந்துள்ள இடம். ஓகேங்களா. சோ எங்க அமைஞ்சிருக்கு? புதுடில்லியில
இது வந்து துவங்கப்பட்ட நாள் வந்து பாத்தீங்கன்னா 1950 ஜனவரி 28. நெக்ஸ்ட் ஒன், ஆளுநரை நியமிப்பவர். சோ இப்பதான் சொன்னேன், மாநிலத்துடைய ஆளுநர்கள், உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதிகள், இதர நீதிபதிகள், மத்திய அரசுடைய தலைமை வழக்கறிஞர், அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அட்டார்னி ஜெனரல், தலைமை கணக்கு தணிக்கையாளர், இந்திய தலைமை தேர்தல் ஆணையர், அதுக்கப்புறம் 2 தேர்தல் ஆணையர்கள், மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர், பிற நாட்டு தூதர்கள் எல்லாத்தையுமே நியமிக்கிறது யாரு? குடியரசுத் தலைவர். உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை நியமிப்பவர். சோ இப்பதான் சொன்னேன், குடியரசுத் தலைவர். உச்ச நீதிமன்ற நீதிபதிகளும் சரி, உயர் நீதிமன்ற நீதிபதி, தலைமை நீதிபதிகள், இதர நீதிபதிகள் எல்லாத்தையும் நியமிக்கிறது குடியரசுத் தலைவர். கீழே கொடுக்கப்பட்டவைகளில் ஒரு மசோதாவானது பண மசோதாவா இல்லையா என்பதை தீர்மானம் கொண்டு வருபவர் யார்? சோ ஒரு மசோதா வந்து இது பண மசோதாவா அல்ல அது பண மசோதா இல்லையாங்கிற தீர்மானத்தை கொண்டு போவர் யாருன்னா மக்களவையை தலைமை ஏற்று நடத்தும் மக்களவை சபாநாயகர். ரொம்ப ரொம்ப முக்கியம், மக்களவையை தலைமை ஏற்று நடத்துபவர் யாரு? மக்களவை சபாநாயகர். ஓகேங்களா? மாநிலங்களவையை தலைமை ஏற்று நடத்துபவர் துணை குடியரசுத் தலைவர். ஜனாதிபதி தேர்தல் குறித்து குறிப்பிட்டுள்ள ஷரத்து. ஜனாதிபதி தேர்தல் குறித்து சோ ஷரத்து 54. சோ ஜனாதிபதி தேர்தல் குறித்து குறிப்பிட்டுள்ள ஷரத்து 54. சோ 53 பிரிவு, அதாவது சட்டப்பிரிவு 53ங்கிறது பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து நேரடியாகவோ இல்லைன்னா அவருடைய அலுவலர்கள் மூலமாகவோ என்ன பண்ணிருக்கலாம், மத்திய அரசோட நிர்வாக அதிகாரங்களை அரசியல் அமைப்பின்படி செயல்படுத்துவார் அப்படிங்கிறது 53. 61ங்கிறது அரசியலமைப்பை மீறிய குற்றச்சாட்டு. ஓகேங்களா? சோ சட்டப்பிரிவு 61ங்கிறது ஜனாதிபதி வந்து பாத்தீங்கன்னா அரசியலமைப்பை மீறிய குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் அதுல இருந்து என்ன பண்ணுவாரு, பதவி விலகிறதா பாத்தீங்கன்னா 61. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 72 வந்து பாத்தீங்கன்னா மன்னிக்கும் அதிகாரம். யாராவது வந்துட்டு தண்டனை கைதிகள் இருந்தாருன்னா அவரை மன்னிக்கும் அதிகாரம் வந்து பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு உண்டு. மன்னிக்கிறது, அதுல என்ன தண்டனையை குறைக்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு இருக்கு. அந்த சட்டப்பிரிவு 72. ஓகேங்களா? சோ அடுத்து பாத்தீங்கன்னா 53 கீழ் 2 என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம மத்திய பாதுகாப்பு படையுடைய தலைமை தளபதி அப்படிங்கிற அதிகாரத்தை சொல்றதா வந்து பாத்தீங்கன்னா மத்திய பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி குடியரசுத் தலைவர் அப்படிங்கிற அதிகாரத்தை சொல்றதா சட்டப்பிரிவு 53 கீழ் 2. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 352 நெருக்கடி நிலையை அறிவிக்கிறது. ஓகேங்களா? குடியரசுத் தலைவர். 356 இது வந்து தேசிய நெருக்கடி நிலையை அறிவிக்கிறது. இது வந்து மாநில நெருக்கடி நிலையை அறிவிக்கிறது. 360ங்கிறது நிதி நெருக்கடி நிலையை அறிவிப்பார் குடியரசுத் தலைவர். ஓகேங்களா? சோ இது எல்லாமே குடியரசுத் தலைவர் பேஸ் பண்ணி வர்ற முக்கியமான சரத்துகள். ஓகேங்களா? பார்த்து வச்சுக்கோங்க. சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா நிதிக்குழுவின் தலைவரை நியமனம் செய்வது யார்? சோ யாரெல்லாம் குடியரசுத் தலைவர் வந்துட்டு குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படுறாங்கன்னு பார்த்து வச்சுக்கணும். நிதிக்குழுவோட தலைவரை நியமனம் செய்யறது வந்து பாத்தீங்கன்னா என்னது, குடியரசுத் தலைவர் தான். உயர்நீதிமன்றத்தின் தேங்கியுள்ள பணிகளை, உயர்நீதிமன்றத்துல வந்து பாத்தீங்கன்னா தேங்கி இருக்கிற பணிகளை முடிப்பதற்கு கூடுதல் நீதிபதிகளை நியமிக்கும் அதிகாரம் உடையவர் யார்? சோ இப்ப ஏதாவது பாத்தீங்கன்னா உயர்நீதிமன்றத்துல அதோட ஒர்க் தேங்கி இருந்துச்சுன்னா, பணிகள் தேங்கி இருந்துச்சுன்னா முடிக்கிறதுக்கான நீதிபதிகளை நியமிக்கும் அதிகாரம் உடையவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்திய குடியரசுத் தலைவர் தான். ஓகேங்களா? சோ குடியரசுத் தலைவருக்கு என்னென்ன அதிகாரம் நிறைய இருக்கு, பார்த்து வச்சுக்கணும். நாடாளுமன்றத்தில் அதிகாரங்கள் தொடர்பாக பின்வருவற்றில் எவை சரியல்ல? ஓகேங்களா? சோ நாடாளுமன்றம் 3 விதமான அவசர நிலை பிரகடனத்தை அனுமதிக்கலாம். ஓகேங்களா? சோ அதாவது சொன்ன தேசிய அவசர நிலை, மாநில அவசர நிலை, நிதி நெருக்கடி நிலை. ஓகேங்களா? நாடாளுமன்றம் மாநில சட்ட மேலவையை நீக்க முடியாதுங்கிறாங்க. சோ நீக்க முடியும். ஓகேங்களா? மாநில சட்ட மேலவை வந்துட்டு நீக்க முடியும். மாநிலங்களோட எல்லைகளை மாற்றி அமைக்க முடியும். கரெக்ட். ஒரு உயர்நீதிமன்றத்தை 2 அல்லது மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஏற்படுத்தலாம். ஓகேங்களா? சோ வந்துட்டு பாத்தீங்கன்னா நாடாளுமன்றம் சட்ட மேலவையை நீக்க முடியாது அப்படிங்கிறது தவறான ஒன்று. ஓகேங்களா? சட்ட மேலவையை நீக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன், நாடாளுமன்றத்தில் அதாவது நடைமுறையில் நாடாளுமன்றம் ஆண்டிற்கு எத்தனை முறை கூட்டப்படுகிறது? சோ நடைமுறையில வந்து பாத்தீங்கன்னா நாடாளுமன்றம் ஆண்டிற்கு 3 முறை கூட்டப்படுகிறது. ஓகேங்களா? சோ 3 முறை கூட்டப்படுகிறது. சோ என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற கூட்டத்தொடர் வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும், அதாவது பிப்ரவரி டு மே, மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை டு செப்டம்பர், அதுக்கப்புறம் குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் மற்றும் டிசம்பர். ஓகேவா? சோ எத்தனை முறை கூட்டப்படுகிறது? 3 முறை கூட்டப்படுகிறது. நெக்ஸ்ட் ஒன், அரசாங்கத்தின் 3வது மற்றும் முக்கியமான அங்கமாக கருதப்படுவது எது? சோ 3, அதாவது நம்ம நாடாளுமன்றத்தோட 3 முக்கிய அங்கங்கள் பாத்தீங்கன்னா நிர்வாகம், சட்டமன்றம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீதித்துறை. சோ இதுல 3வது அங்கம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீதித்துறை. சோ அதையும் கொடுத்திருக்காங்க. 3வது மற்றும் முக்கியமான அங்கமாக கருதப்படுவது நீதித்துறை. ஓகேவா? அரசியல் அமைப்பின் பாதுகாவலன் யாருன்னு கேட்டாங்கன்னா உச்ச நீதிமன்றம்.
நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா மக்களவையை நடத்துவதற்கு தேவையான குறைந்தபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை. ஒரு மக்களவையை நடத்துவதற்கு தேவையான குறைந்தபட்ச உறுப்பினர்கள் மொத்த உறுப்பினர்கள்ல 10ல் 1 பங்கு. சோ 10ல் 1 பங்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு கூடுதலாக 2 தேர்தல் ஆணையர்களை குடியரசுத் தலைவர் முதலில் நியமித்த ஆண்டு. சோ இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு கூடுதலாக 2 தேர்தல் ஆணையர்களை குடியரசுத் தலைவர் முதலில் நியமித்த ஆண்டு 1989. நெக்ஸ்ட் ஒன் கீழ்கண்டவற்றுள் எது இந்திய பாராளுமன்ற அரசாங்க சிறப்பு அம்சம் இல்லை? சோ எது சிறப்பு அம்சம் இல்லைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ என்ன பாத்தீங்கன்னா பெரும்பான்மை ஆட்சி, கூட்டு பொறுப்பு, ரகசியம் பாதுகாத்தல் இதெல்லாம் பாராளுமன்ற அரசாங்கத்துடைய சிறப்பு அம்சம். சோ அரசியல் பன்முகத்தன்மை அப்படிங்கறத பாத்தீங்கன்னா சிறப்பு அம்சம் கிடையாது. சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் ஆகியோரின் ஊதியமும் பிற பண பயன்கள் ஓகேங்களா யாரால் நிர்ணயிக்கப்படுகிறது? சோ நாடாளுமன்றத்தால். அதாவது பாராளுமன்றத்தால தான் பாத்தீங்கன்னா சபாநாயகருக்கும் துணை சபாருக்கான அவங்களோட சேலரி வந்துட்டு நியமிக்கப்படுகிறது, நிர்ணயிக்கப்படுது. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 5 வகையான நீதி பேராணைகள். ஓகேங்களா. சோ என்னென்ன இருக்கு? ஆட்கொணர், செயலுறுத்து, நெறிமுறை கேட்பு, தடையுறுத்து, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தகுதி வினவு. ஓகேவா. சோ 5வது என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க? தகுதி வினவு. சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் யார்? தேசிய மனித உரிமைகள் ஆணையத்துடைய தலைவர் யார் நியமிக்கப்படுறா? உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. நெக்ஸ்ட் ஒன் இந்தியாவின் தலைமை மற்றும் தணிக்கை அதிகாரி தனது தணிக்கை அறிக்கையை சமர்ப்பிப்பது. இந்தியாவுடைய தலைமை மற்றும் தணிக்கை அதிகாரி தனது தணிக்கை அறிக்கையை சமர்ப்பிப்பது இந்திய ஜனாதிபதியிடம். ஓகேங்களா. சோ அதே மாதிரி நிதி மசோதாவை அவரோட அனுமதி பெற்றுதான் அந்த மக்களவையில சமர்ப்பிக்க முடியும். ஓகேங்களா. சோ இதே மாதிரிதான் இந்தியாவோட தலைமை மற்றும் தணிக்கை அதிகாரி தன்னோட தணிக்கை அறிக்கையை சமர்ப்பிப்பது இந்திய ஜனாதிபதியிடம். நெக்ஸ்ட் ஒன் மக்களவையில் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை. சோ மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் எண்ணிக்கை 543. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 உறுப்பினர்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவரால வந்துட்டு ஆங்கிலோ இந்திய சமூகத்தை சேர்ந்தவங்க நியமிப்பாங்க. அது இப்ப நடைமுறையில கிடையாது. ஓகேங்களா. சோ மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 543 தான். ஓகேங்களா. 545ன்னு போட்டுறாதீங்க. சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இந்திய அரசின் தலைமை சட்ட ஆலோசகர். இந்திய அரசுடைய தலைமை சட்ட ஆலோசகர் யாருன்னு பாத்தீங்கன்னா மத்திய அரசின் தலைமை வழக்குரைஞர். ஓகேங்களா. சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா என்னது சட்டப்பிரிவு 76 படி பாத்தீங்கன்னா இந்திய அரசுடைய தலைமை வழக்குரைஞரை நியமிக்க வழி செய்கிறது. ஓகேங்களா. இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞர் தான் பாத்தீங்கன்னா உயர்ந்த சட்ட அதிகாரி. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டத்தொடர் நடைபெற்ற ஆண்டு. சோ 1960 பாத்தீங்கன்னா நாடாளுமன்றத்துடைய முதல் கூட்டத்தொடர் நடைபெற்றிருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேசிய நீதித்துறை நியமன ஆணைய சட்டம் இயற்றப்பட்டது. தேசிய நீதித்துறை நியமன ஆணைய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 31 டிசம்பர் 2014. 31 டிசம்பர் 2014. நெக்ஸ்ட் ஒன் இந்தியாவில் கேபினட் செயலகம் டேஸ் ஆண்டு உருவாக்கப்பட்டது. கேபினட் செயலகம் பாத்தீங்கன்னா 1950 வந்து உருவாக்கப்பட்டது. நெக்ஸ்ட் ஒன் இந்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கை துறை தலைவர் யாருக்கு பொறுப்புடையவர்? சோ இந்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கை துறை தலைவர் வந்து பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்துக்கு பொறுப்புடையவர். ஓகேங்களா. பாராளுமன்றத்தின் கூட்டத்தொடர் எந்த மசோதா கொண்டு வருவதற்கு பயன்படுத்தப்படுகிறது? பாராளுமன்றத்தோட கூட்டத்தொடர் எந்த மசோதா கொண்டு வரதுக்கு பயன்படுத்தப்படுகிறது? சோ சாதாரண மசோதா கொண்டு வருவதற்கு தான் அது பயன்படுத்தப்படுது. ஓகேங்களா. சாதாரண மசோதா 1 மற்றும். நெக்ஸ்ட் ஒன் எவ்வகை மசோதா இந்திய பாராளுமன்றத்தின் இரு அவைகளிலும் தனித்தனியே சிறப்பு பெரும்பான்மையில் நிறைவேற்றப்பட வேண்டும்? ஓகேவா. சோ 2 அவையிலும் மக்களவையிலும் சரி மாநிலங்களிலும் தனித்தனியே சிறப்பு பெரும்பான்மையின் மூலம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மசோதா நிறைவேற்றப்படும். எந்த மசோதான்னு பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா. ஓகேங்களா. சோ இது வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியே 2 அவையில் மக்களவை மாநிலங்களவையில் சோ 2 அவைகளுமே தனித்தனியான சிறப்பு பெரும்பான்மை மூலம் தான் இது நிறைவேற்றப்படும். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பொது கணக்கு குழுவின் அறிக்கை சமர்ப்பிக்கப்படுவது மக்களவை. ஓகேங்களா. சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் நாடாளுமன்ற மேல்சபை உறுப்பினர்கள் டேஸ் முறை மூலம் தேர்ந்தெடுக்கப்படும். குடியரசுத் தலைவரும் சரி துணை குடியரசுத் தலைவரும் சரி நாடாளுமன்ற மேல்சபை உறுப்பினர்கள் இவங்க 3 பேருமே பாத்தீங்கன்னா மறைமுக தேர்தல் மூலமா தான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் பிற நீதிபதிகளை நியமிப்பவர். சோ இப்பதான் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா. சோ குடியரசுத் தலைவர். ஓகேங்களா. சோ குடியரசுத் தலைவர் நிறைய பேரை நியமிக்கிறார். மாநில ஆளுநர்கள், உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, பிற நீதிபதிகள். ஓகேங்களா. சோ அதெல்லாமே வந்து பார்த்து வச்சுக்கணும். மத்திய தலைமை இந்தியாவுடைய தலைமை கணக்கு தணிக்கையாளர், தலைமை வழக்குரைஞர் இதெல்லாத்தையும் நியமிக்கிறது யாரு? தேர்தல் ஆணையர். எல்லாமே குடியரசுத் தலைவர் தான்.
ஸோ அவ்வளோதான் ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஷின். ஸோ முக்கியமான கொஷின்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.